Hello everyone. Today's topic is paper chromatography, a simple yet powerful technique used to separate components of a mixture. This paper chromatography is a simple, powerful technique used to separate the components of a mixture. Paper chromatography பத்தி இப்ப நம்ம தமிழ்ல பார்க்க போறோம். So some of our students slow learnersக்காக நம்ம வந்து ரொம்ப simplified பண்ணி அவங்களுக்கு தமிழ் வார்த்தையும் நம்ம போட்டு அவங்களுக்கு நம்ம இந்த வீடியோ நம்ம கொடுக்குறோம். So what is the principle and definition behind the paper chromatography அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா it's an analytical method. I will repeat, I'll say or I'll explain in Tamil as well as English also. Okay. So first English la solliட்டு அதுக்கு Tamil explanations கொடுக்கிறேன். Slow learners கொஞ்சம் நல்லா அதை பார்த்துக்கோங்க. So paper chromatography is an analytical method used to separate colored as well as or colorless compounds using a paper medium. It releases on portionating or absorption between the stationary phase and mobile phase. So நமக்கு நல்லா தெரியும் குரோமட்டோகிராஃபில எந்த வகையான குரோமட்டோகிராஃபியா இருந்தாலும் ரெண்டு ஃபேஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன்னு ஸ்டேஷனரி ஃபேஸ், செகண்ட் வந்து மொபைல் ஃபேஸ். ஓகேவா? இந்த பேப்பர் குரோமட்டோகிராஃபி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அனலிட்டிக்கல் மெத்தட்னு சொல்லுவோம். அனலிட்டிக்கல் மெத்தட்னா பகுப்பாய்வு மெத்தடு, அதாவது பிரிக்கிறது. எப்படி பிரிக்கும்? கலர்டு காம்பவுண்ட், கலர்லெஸ் காம்பவுண்ட், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரிக்கும். ஓகே, எனக்கு கலர்டு இருக்கிறத நிறம் இருக்கிறது நிறமற்ற சேர்மங்கள் என்ன பிடிக்கும்? இந்த பேப்பரை வச்சு பிரிக்குவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஷனரி ஃபேஸ் வந்து ஸ்டெபிளைஸ்டா இருக்கும், ஸ்ட்ராங்கா ஸ்டேபிளா இருக்கும், அதுதான் நிரந்தரமா இருக்கும். இன்னொன்னு வந்து மூவிங்கா இருக்கும், அதுதான் நம்ம மொபைல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நடக்கிறது தான் பார்ட்டிஷியன். ஒரு ஸ்டேஷனரி பேப்பர்ல ஒரு மொபைல் ஆகிற சால்வெண்ட் எந்த அளவுக்கு மூவ் ஆயிருக்கு அப்படின்றதான் நம்ம இதை பேஸ் பண்ணியிருக்கோம், இதோடைய பிரின்சிபல். ஓகேவா? இந்த ஸ்டேஷனரி ஃபேஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ஸ்டேஷனரி ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பேப்பர் எடுத்துக்கிறோம். ஓகே, வாட்மன் ஃபில்டர் பேப்பர் எடுத்துக்கணும். நம்ம ஃபில்டர் பேப்பர் லேப்ல யூஸ் பண்றோம் இல்லையா, அது ஆர்டினரி ஃபில்டர் பேப்பர். பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் வாட்மன் ஃபில்டர் பேப்பர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ரேஞ்சில நம்பர் 1, 5, 4 அப்படின்னு இருக்கும். ஸோ குவாலிட்டியான ஃபில்டர் பேப்பர் எடுத்துக்கிறோம், வாட்மன் ஃபில்டர் பேப்பர் எடுத்துக்கிறோம். அந்த ஃபில்டர் பேப்பர்ல ஃபைபர்ஸ் இருக்கும், சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும், ஃபைபர்ஸ் கண்டென்ட்ஸ் இருக்கும், போலார். ஓகே, while the mobile phase is the solvent moving through the paper by capillary action. நம்ம எடுத்துக்கிற காம்பவுண்ட் வந்து அது வழியா மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? அங்க பாருங்க, நிரந்தர கட்டம், அதாவது ஸ்டேஷனரி ஃபேஸ் வந்து ஒரு காகிதத்தை துண்டு எடுத்துக்கிறோம். அதுல வந்து நுண்ணிய ஹோல்ஸ் இருக்கும், அது வந்து நீரை அப்சர்வ் பண்ணும். நம்ம வாட்டர் போட்டோம்னு சொன்னா அது வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணும். அப்போ மொபைல் ஃபேஸ் ஆட் பண்ணும்போது அந்த மூவிங்கால அந்த காகிதத்துல அந்த பேப்பர்ல செல்லும் வந்து அந்த அதோடைய ஸ்டேஷனரி அப்சார்ப்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இங்க பாருங்களேன், இதுதான் ஸ்டார்டிங் லைன். ஓகே, இதுதான் அந்த பேப்பர்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து அந்த பேப்பரு. அந்த பேப்பரை நம்ம எடுத்துக்கிற காம்பவுண்ட் இங்கதான் ஒரு சின்ன டிராப்பா எடுத்துக்கிறோம். இதுதான் இந்த ஜார், கேபிலரி ஆக்ஷன் செய்யக்கூடிய ஒரு குரோமட்டோகிராஃபி டெக்னிக்காக எடுக்கக்கூடிய அந்த ஜாரு. அதை ஃபர்ஸ்ட் நம்ம க்ளோஸ் பண்ணி மூடி போட்டு கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிடணும், சேச்சுரேட்டட் பண்ணணும். பேப்பரை இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன சேச்சுரேஷன் சொன்னா, அந்த கிளாஸ் கண்டெய்னர்ல இருக்க ஹேர் எல்லாம் வந்து ரிமூவ் பண்றதுக்காக நம்ம ஒரு 10 மினிட்ஸ் என்ன பண்ணிருக்கோம்? சேச்சுரேஷன்ஸ் பண்ணிடணும். சேச்சுரேட் பண்ணிட்டு தென் நம்ம என்ன பண்ணணும்? அந்த பேப்பரை எடுத்து அந்த கேபிலரி டியூப்குள்ளார வைக்கணும். அப்ப வைக்கும் போது இப்ப நம்ம 3 டைப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் எடுத்திருக்கோம் இல்லைங்களா? இந்த 3 டைப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இங்க வந்து அந்த டிப் பண்ணும் போது ஒன்னொன்னும் ஒரு கலர் ரீஜன்ஸ்க்கு அப்பியர் ஆக ஆரம்பிக்கும். அதுக்குள்ள இருக்கிற மாலிகுல் ஒன்னொன்னா பிரிஞ்சு நம்ம ஒரே ஒரு டிராப் தான் வச்சிருப்போம். நாட் 3 டைப்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் இந்த இடத்துல அப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் வந்து நம்ம ஒரு டிராப் வைக்கிறோம். அந்த டிராப்ல எத்தனை டைப்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கோ அது டிஃப்ரெண்ட் ரீஜியன்ல டிஃப்ரெண்ட் கலர்ல ஒவ்வொரு ரீஜன்ல, ரெட்டுக்கு பாட்டம்ல இருக்கு, ப்ளூ மேல இருக்கு, கிரீன் அதுக்கு மேல, எல்லோ அதுக்கு மேல. அந்த பேப்பருடைய பாட்டம்ல இருந்து மேல முடிய வந்து நகர்ந்துகிட்டே போகும் அந்த அப்சார்ப்ஷன்ஸ். ஓகே, இதுதான் பேப்பரு, இதுதான் சால்வெண்ட் சேப்பரு, இதுதான் நம்ம எடுத்துக்க போற அந்த பேப்பர்ல வச்சிருக்க காம்பவுண்ட். உள்ள டிப் பண்ண அப்புறம் அதை அப்சர்வ் பண்ணிட்டு எத்தனை ரேஞ்சில் எத்தனை மாலிகுல்ஸ் என்னென்ன கலர்ல ரீஜன் ஆகுதுன்றதுதான் இதுடைய பேசிக் பிரின்சிபல்ஸ். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா,
A spot of the sample mixture is placed near the bottom of the paper. நம்ம சொன்னோம் இல்லையா பேப்பருடைய பாட்டம்ல ஒரு ஸ்பாட் ஒரு டிராப்பா வைக்கிறோம். அந்த பேப்பர்ஸ் லோவர் எண்ட் இஸ் டிப்ட் இன் த சால்வெண்ட். அந்த பேப்பருடைய எட்ஜ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிருக்கிறோம், இந்த இதுல வந்து டிப் பண்ணி வைக்கிறோம். அந்த சால்வெண்ட்ல அப்சர்வ் ஆகுற மாதிரி டிப் பண்ணி வைக்கிறோம். டிப் பண்ணி வச்சோம்னு சொன்னா as the solvent travels up, கீழ இருந்து மேல மூவ் ஆக ஆரம்பிக்கும். Components separate based on their affinity to the stationary versus mobile phase. இந்த பேப்பர்ல இருக்கிற ஸ்டேஷனரி ஃபேஸ்ல இருக்கிற அந்த பேப்பர் தான் ஸ்டேஷனரி ஃபேஸ். அதுல இருக்கிற அந்த ஃபைப்ரஸ் அந்த பேப்பரை அப்சர்வ் பண்ணிப்போம். அந்த பேப்பரை எங்க டிப் பண்ணிருக்கோம், மொபைல் ஃபேஸ்ல ஒரு சால்வெண்ட்ல டிப் பண்ணிருக்கோம். அதோட அப்சர்வ் பண்ணி அந்த பேப்பர் நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, ஒரு ஃபில்டர் பேப்பர்ல ஒரு டிராப் வாட்டர் ஆட் பண்ணா என்ன ஆக ஆரம்பிக்கும், அந்த வாட்டர் அந்த பேப்பர்ல ஊறி கொஞ்சம் பெரிய பெரிய சர்க்கிளா அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டே போகும் இல்லையா. அப்ப அந்த காம்பவுண்டும் அது போலதான் அந்த பேப்பர் நம்ம வச்சிருக்கும் போது சால்வெண்ட்ல டிப் பண்ணும் போது அது ரியாக்ட் பண்ணி அந்த பேப்பருடைய எட்ஜ் மேல என்ன ஆகும், மூவ் ஆயிட்டே போகும். அப்படி மூவ் ஆயிட்டே போறதுதான் மூவ் ஆயிட்டு எந்தெந்த ரீஜன்ல என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அது என்ன காம்பவுண்ட் அப்சர்வ் பண்ணிருக்கோம், என்ன டைப் ஆஃப் விஷுவலைசிங் ஏஜென்ட்ஸை யூஸ் பண்ணி என்னென்ன காம்பவுண்ட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது நம்ம RF வேல்யூ கண்டுபிடிப்போம், ரிட்டென்ஷன் ஃபேக்டர் கண்டுபிடிப்போம். ஓகேவா, அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுச்சு சொல்லிட்டு எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுச்சு சால்வெண்ட், இது ரெண்டுத்துடைய டிவிஷன்ஸ் நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னு சொன்னா we can get the RF வேல்யூ. ஓகேவா, இந்த RF வேல்யூ வந்து இந்த RF வேல்யூல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா டு ஐடென்டிஃபை த சப்ஸ்டன்ஸ் அண்டர் கண்ட்ரோல்டு கண்டிஷன்ஸ். ஓகே, நம்ம வந்து அப்சர்வேஷன்ஸ் அதிகமா நடக்குதுன்னு சொன்னாலும் நம்ம வந்து அந்த கொஞ்சம் மூவ் ஆகும் போதே பேப்பர்ல பாட்டம்ல இருந்து டிராவல்ஸ் டு அப் அப்படி போகும்போது நம்ம ஒரு மிட் ரீஜியன்லயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்சர்வ் பண்ணிக்கலாம். தட் வில் நாட் பி ரிலையபிள் ஒன்னா இருக்காது. எல்லா மாலிக்யூல்ஸும் ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி முடிச்சு நம்ம செஞ்சோம்னா we can get the clear RF value. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த பேப்பர் குரோமட்டோகிராஃபில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸை வந்து நம்ம டிடெக்ட் பண்ணலாம். ஓகேவா, அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியா அதுல வந்து டிடெக்ட் பண்ணலாம். எப்படி டிடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஃபார் கலர்லெஸ் காம்பவுண்ட்ஸ், ஒரு கலர் இல்லாத காம்பவுண்ட் நமக்கு கொடுக்குறாங்க, சச்சஸ் அமினோ ஆசிட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா இந்த குரோமட்டோகிராம் ஸ்ப்ரேட் வித் நின்னைட்ரின்ற ஒரு கெமிக்கலை எடுத்து அந்த குரோமட்டோகிராம் பிளேட் மேல நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னு சொன்னா அந்த ஸ்ப்ரே வந்து அந்த நின்னைட்ரின் வந்து அந்த அமினோ ஆசிடோட ரியாக்ட் பண்ணி ஒரு கலர்ட் ஸ்பாட்ஸ் கொடுக்கும். மேபி கிரீன் கலர், ப்ளூ கலர், ஏதாச்சும் ஒரு கலர் கொடுக்கும். ஆனா அமினோ ஆசிட்ஸ் பிரசன்ட் ஆயிருச்சுன்னா அது பர்பிள் கலரை கொடுக்கும். அப்படி பர்பிள் கலர் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னா அப்ப அமினோ ஆசிட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா, அப்ப அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், அந்த கலர் விஷுவலைசேஷன்ஸை பொறுத்து நம்ம இப்போ ஒரு கிரீன் கலர்ல சாம்பிள் ஒரு பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட் வைக்கிறோம். அப்ப அதுல வந்து டிஃப்ரெண்ட் ரீஜன் கலர்ஸ்ல வருது அப்படின்னு சொன்னா அந்த கலர் ரீஜன்ஸை பொறுத்து என்னென்ன காம்பவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதுல 2 டைமென்ஷனல் குரோமட்டோகிராஃபி இருக்கு. ஓகேவா, 2 டைமென்ஷனல் அசெண்டிங் குரோமட்டோகிராஃபி, டிசெண்டிங் குரோமட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து பாத்தீங்கன்னா இன் கேஸ் வேர் 2 காம்பவுண்ட்ஸ் ஹேவ் சிமிலர் RF வேல்யூ, 2 காம்பவுண்ட் எடுக்கும் போது அந்த 2 காம்பவுண்டுக்கும் தனித்தனியா அப்சார்ப்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொன்னா நமக்கு ஒரு தனியான RF வேல்யூ கிடைக்கும். அந்த 2 காம்பவுண்டும் சேம் RF வேல்யூ கொடுத்துச்சுன்னு சொன்னா 2 டைமென்ஷனல் பேப்பர் குரோமட்டோகிராஃபி இஸ் யூஸ்ட். ஓகேவா, ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட், ஃபர்ஸ்ட் நம்ம பேப்பரை டெவலப் பண்ணிட்டு அப்புறம் ட்ரை பண்ணணும். The paper is rotated by 90 degree and developed again with a different solvent, improving the separations. அப்ப 2 டைமென்ஷனல்னா என்ன பண்றோம், ஒரே பேப்பர்ல 2 நம்ம போடுறோம். ஒன்ன பொறுத்து ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணிடணும். என்ன அர்த்தம், பேப்பர் எடுக்கணும், சாம்பிள் போடணும், சாம்பிள் பாஸ் பண்ணிட்டு we have to dry for some times. ஓகே, அது நல்லா ஃபுல்லா ட்ரை ஆன அப்புறம் நம்ம அந்த பேப்பரை 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணணும். the paper is rotated about 90 degree. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கணும், திரும்ப அகெயின் டெவலப் பண்ணணும். திரும்ப அந்த பேப்பர்ல திரும்பவும் கோட் பண்ணி திரும்பவும் ட்ரை பண்ணி திரும்பவும் டிஃப்ரெண்ட் சால்வெண்ட் போடணும். முன்ன போட்ட சால்வெண்ட் போடாம இப்போ ஒரு டிஃப்ரெண்ட் சால்வெண்ட் போட்டுட்டு திரும்பவும் ட்ரை பண்ணி நம்ம திரும்ப செஷன்ல வச்சோம்னு சொன்னா அப்ப நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் வந்து செப்பரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து 2 டைமென்ஷனல் குரோமட்டோகிராஃபில நம்ம என்ன பண்றது, ஐடென்டிஃபை பண்றது. இதோடைய வரலாற்று பின்னணி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எப்ப ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், this paper chromatin was pioneered by in the early 1940s. ஓகே, 1940லயே மார்டின் அண்ட் சிஞ்சின் அப்படின்னு சொல்றவங்க அமினோ ஆசிட்ஸை செப்பரேட் பண்ணிருக்காங்க இந்த குரோமட்டோகிராஃபி யூஸ் பண்ணி, by laying the
foundation for modern peptide analysis method. Okay, for modern peptide analysis methods அதை யூஸ் பண்ணி அவங்க அப்படியே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த பேப்பர் குரோமட்டோகிராஃபியை ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. அமினோ ஆசிட்ஸ், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் சொல்லிட்டு செக்ரிகேட் செப்பரேட் பண்ணிருக்காங்க. So it's a very oldest method, but it's a very useful method to identify the compounds. Okay, so அப்போ ஓவராலா நான் உங்களுக்கு வந்து ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன் பேப்பர் குரோமட்டோகிராஃபி பத்தி. சிம்பிளஸ்ட் குரோமட்டோகிராஃபி தான் பேப்பர் குரோமட்டோகிராஃபி. எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த பேப்பர் குரோமட்டோகிராஃபில பேப்பர்ல இருக்கிற செல்லுலோஸ் ஃபைபர் தான் ஸ்டேஷனரி ஃபேஸ். நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, பேப்பரே வந்து ஸ்டேஷனரி ஃபேஸ்னு சொல்லிடுவாங்க. மோரார்லெஸ் அது வந்து ஒரு ஹிடன் ஆன்சர் மாதிரி. பட் கரெக்ட் ஃபேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பேப்பர்ல இருக்கிற ஃபைபரஸ் அந்த செல்லுலோஸ் கண்டென்ட் தான் நம்ம ஸ்டேஷனரி ஃபேஸா ஆட் பண்றது. மொபைல் ஃபேஸ் வந்து எடுத்துக்கிற சால்வெண்ட் தான் மொபைல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன செய்யணும், இந்த பேப்பர் குரோமட்டோகிராஃபில பேப்பர் எடுக்கிறோம், என்ன சாம்பிள் ஐடென்டிஃபை பண்ணமோ அந்த சாம்பிளை பேப்பருடைய பாட்டம்ல ஒரு ஸ்பாட் வைக்கிறோம். வச்சுட்டு அந்த பேப்பரை ட்ரை பண்றோம். ட்ரை பண்ணிட்டு அந்த சாம்பருக்குள்ளார ஐடென்டிஃபை பண்ற சாம்பருக்குள்ளார கொண்டு போய் வைக்கிறோம். அந்த பேப்பரை வைக்கிறதுக்கு முன்னாடி சாம்பரை ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணிடணும், சேச்சுரேட் பண்ணிடணும். அதுல இருக்கிற ஏர் மாலிகூல்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்றதுக்காக ரிமூவ் பண்ணிட்டு தென் பேப்பரை இன்சர்ட் பண்ணிட்டு ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னு சொன்னா வில் கெட் தி இல்ல சால்வெண்ட்ல ஒரு மெத்தட் வந்து சால்வெண்ட்ல டிப் பண்ணி அந்த பேப்பரை வச்சோம்னு சொன்னா அந்த பேப்பர் அந்த சால்வெண்ட்ல டிப் ஆகும்போது ரியாக்ட் பண்ணி டிஃப்ரெண்ட் ஸ்பாட்ஸ் வந்து பேப்பர்ல அக்கர் ஆகும். அந்த டிஃப்ரெண்ட் ஸ்பாட்ஸை பொறுத்து கலரு ரீஜியனை பொறுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த சாம்பிள்ல என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா என்ன பண்ணிக்கலாம், ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தடு ஸ்ப்ரே கூட பண்ணுவாங்க. அந்த பேப்பர் மேல ஸ்ப்ரே பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நின்ஹைட்ரின் மெத்தட் அப்படிதான். அந்த அமினோ ஆசிட்ஸ் ஐடென்டிஃபை பண்றது அப்படிதான். சோ நின்ஹைட்ரின் வந்து ஸ்ப்ரே பண்றாங்க அப்படின்னு சொன்னா நம்ம எடுத்துக்கின சாம்பிள் வந்து அமினோ ஆசிட்ஸா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா பர்பிள் கலர் ஸ்பாட்டை வந்து பேப்பர்ல அக்கர் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா that is called it as amino acids அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அது போல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிக் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை பேப்பர்ல ஒரே ஒரு ஸ்பாட் எடுத்து அதுக்கு சூட்டபிள் சால்வெண்டோட அந்த சால்வெண்ட் மொபைல் ஃபேஸை ஆட் பண்ணி அந்த பேப்பர்ல டிஃப்ரெண்ட் ரீஜியன்ல ஒவ்வொரு கலர்ல ஸ்பாட் அரைஸ் ஆச்சுன்னு சொன்னா என்னென்ன காம்பவுண்ட் இருக்குன்றதை என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அப்படி கிடைச்ச அந்த ரீஜியன் வேல்யூல இருந்து நம்ம ஆர்எஃப் வேல்யூ, ஆர்எக்ஸ் வேல்யூ, ஆர்எம் வேல்யூவை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஆர்எஃப் வேல்யூனா என்னது, ஃபர்ஸ்ட் எடுக்கும் போது சொல்யூட் எவ்வளவு டிராவல் ஆச்சு, ஃப்ரம் த ஆரிஜின் லைன் நம்ம பேஸ் லைன்ல இருந்து எவ்வளவு டிராவல் ஆச்சு, அப்புறமா இந்த சால்வெண்ட்ல இருந்து எவ்வளவு வந்து டிராவல் பண்ணிருக்கு, டிஸ்டன்ஸ் எவ்வளவு வந்து மூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்ன அந்த ரெண்டு டிஃபரன்ஸையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா we'll get the RF value. So இந்த RF value தான் அந்த பேப்பர் குரோமட்டோகிராஃபில மெயின் ரோல். ஓகேவா, அந்த டிஸ்டன்ஸ் உடைய வேல்யூவை வச்சுதான் அப்ப ஆர்கானிக் காம்பவுண்ட் இந்த ரீஜியன் டு இந்த ரீஜியன் டிராவல் பண்ணோம், இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் உடைய ஆர்எஃப் வேல்யூ இவ்வளவு இருக்கும். அப்ப இந்த டிபெண்ட் அப்பான் த ரீஜியன் வேல்யூ அந்த ஆர்எஃப் வேல்யூ பேஸ்டு வேல்யூவை வச்சு நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். கொடுத்திருக்கிற சாம்பிள் வந்து மேபி ஆர்கானிக் ஆர் இன்ஆர்கானிக் அப்படின்றத நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த பேப்பர் குரோமட்டோகிராஃபி இஸ் சிம்பிளஸ்ட் மெத்தட் as well as also the time consuming method. டைம் கன்சியூமிங்கும் நிறைய ஈஸியா ரொம்ப குறைவான நேரம் எடுத்துட்டு தரமான ஒரு ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும். ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். If you have any doubt, kindly ask me. Thank you all. We'll meet in the next video.